அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம ஆயத்து நம்பர் 77, 78 இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். சூரத்துல் பக்கராவில் நேற்று 75, 76 பார்த்தோம். சரியா? பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் ரப்பி சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். இதனுடைய திலாவத்தும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மொழிபெயர்ப்பும் அதனுடைய விளக்கமும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون. أولا يعلمون. அவலா 3 எழுத்துக்கள், 3 ஹர்ஃபுகள்னு சொல்லலாம். ஆ கேள்விக்குரிய ஹர்ஃபு, வா சேர்க்கக்கூடிய ஹர்ஃபு, அதாவது அத்துஃபும்பாங்க. லா நஃபியுடைய லாம் நஃபி அப்படிம்பாங்க ஹர்ஃபு. ஸோ மேலும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். ஏலமூன அப்படின்னா அவர்கள் அறிவார்கள். ஸோ எல்லாமே சேர்த்து அவலா ஏலமூனங்கிறது மேலும் அவர்கள் அறிய மாட்டார்களா? அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் யஅலமு நன்கறிவான், அனைத்தையும் அறிவான் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த இடத்துல நன்கறிவான். மா எதையெல்லாம் அப்படிங்கிறது, எதுங்கிறது தான் ஆக்சுவலாக மா. பட் எதையெல்லாம் யுசிர்ரூன அவர்கள் மறைக்கின்றார்களோ, வமா யுலினூன் மேலும் எதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்களோ. இது ஏற்கனவே முந்தின ஆயத்தில் நம்ம பார்த்துருந்தோம். முந்தின ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு, அதாவது அந்த யூத ராபைகள், யூத பண்டிதர்கள், அறிஞர்கள் அவங்க மற்ற முனாஃபிக்குகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எதையும் தௌரால உள்ள எந்த விஷயத்தையுமே குர்ஆனுடைய மக்களுக்கு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு நீங்கள் அறிவிச்சிடாதீங்க. அப்போது என்ன செய்வாங்க, அவங்க அதை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய இதில் இறுதி தீர்ப்பு நாள் அன்னைக்கு மறுமையில் அவங்க அதை அவங்களுடைய ஒரு பலமான ஒரு பாயிண்ட்டாக, பலமான ஒரு ஆர்கியூமெண்ட் பாயிண்ட்டாக அவங்க அல்லாஹ்வுடைய சபையில் இதும்பாங்களே அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க அது வாதமாக எடுத்து வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறேன், அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அதாவது அல்லாஹ் எல்லாத்தையும் அறியக்கூடியவன், ரகசியம் இருந்தாலும் சரி, வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு திட்டத்தனை செய்யும். அப்போ இந்த பண்டிதர்கள் அது தெரிஞ்சிருந்தும் அவங்க இந்த செயலை செய்கிறாங்களே, இந்த ஒரு பாதகமான ஒரு செயலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான கேள்வி. இது பண்டிதர்களுக்கு, அதாவது அறிஞர்களுக்கு, அதாவது மார்க்க அறிஞர்கள் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அறிந்தும் செய்யக்கூடிய செயல்கள், அறிஞ்சும் அவங்க செய்யக்கூடிய பாதகமான செயல்கள், அவங்களுக்கு இது எல்லாமே நாளைக்கு பிரச்சனையாக முடியும்னு தெரிஞ்சும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள். இது ஒரு கேட்டகரி ஆஃப் யூதர்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது மின்ஹும் உம்மியூன, அவர்களில் சிலர். அவர்களில்ங்கிறது தான் நேரடி அர்த்தம். பட் அவர்களில் சிலர், அதாவது சேர்த்துக்கலாம். அவர்களில்ங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களில் சிலருங்கிறது வரும். உம்மியூன எழுத்து அறிவில்லாத, அதாவது இது எந்தவித எழுத்துமே எழுதவோ அல்லது அதை வாசிக்கவோ தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உம்மியூன் எதுலேருந்து வருதுன்னா, எந்த வார்த்தையிலேருந்து வருதுன்னா உம்மா அப்படின்னா தாய். தாய் வயிற்றுலேருந்து வரக்கூடிய ஒரு சிசு, ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அது எதுவுமே எழுதவோ படிக்கவோ தெரியாத நிலை. ஸோ அதைத்தான் உம்மியூன்ங்கிறது எழுத்தறிவு இல்லாதவர்கள்
அவர்களில் சிலர் எழுத்தறிவில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். லா ஏலமுனல் கிதாப், அவர்கள் அறிய மாட்டார்கள் வேதத்தை. இந்த புத்தகத்தைங்கிறத நேரடி அர்த்தம், கிதாப்னா புத்தகம். பட் இந்த இடத்துல வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். வேதத்தில் என்ன இருக்குதுங்கிறது தவிர அமானி, அவர்களுடைய வீண் எண்ணத்தை, மனோ எண்ணங்களை, மனோ இச்சைகளை. ஸோ இந்த இடத்துல வீண் எண்ணங்களை தவிர வேறு எதையுமே அறிய மாட்டார்கள். இந்த வீண் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படும் போது இதுக்கு இப்னு அப்பாஸ் கொடுத்த ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அது இதை நான் மொழிபெயர்ப்பு முடித்தோன்னா அது சொல்கிறேன். ஒயின்ஹும் இல்லா எழுநூன், மேலும் இல்லை, இன்னுங்கிறது இந்த இடத்துல இல்லை. ஏன்னா இல்லா வரும்போது இன்னுங்கிறது இல்லைங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அது இங்கிலீஷில் இஃப்ங்கிற அர்த்தத்தில் இருக்கும். பட் இங்கே இல்லைங்கிற அர்த்தத்தில் வரும். இன்ஹும், அவர்கள் இல்லை. இன்ஹும் ரெண்டுமே சேர்த்து அவர்கள் இல்லை. இல்லா எழுநூன், தவிர அவர்கள் வீண் எண்ணத்தை, அதாவது யூகங்களை தவிர. லன்னுங்கிறது குரான் 3 விதமான லன்னை சொல்லுது. ஒரு விதமான லன் நம்பிக்கை. ரெண்டாவது விதமான லன் எண்ணம். மூணாவது விதமான லன் யூகம். அதாவது பலமான எண்ணம், மிதமான எண்ணம், ஒரு பலவீனமான எண்ணம் அப்படிங்கிற 3 டைப்பில் வரும். ஸோ இந்த முதல் 2 டைப்புமே குரானும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான் மூலமாக அந்த 2 டைப் ஆஃப் லன்னை ஆதரிக்கிறான். அல்ல நல்ல நம்பிக்கையும், நல்லா தீர்க்கமாக தெரிஞ்சு புரிஞ்சு நிலையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான கன்விக்ஷனான நம்பிக்கையும், ரெண்டாவது எண்ணங்கள், நல்ல பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணங்களையும் அல்லாஹ் ஆதரிக்கிறான். பட்டு யூகங்களை அல்லாஹ் எப்போவுமே ஆதரித்ததில்லை. ஸோ இந்த டைப்பு யாரை பற்றி இது கேட்டகரி சொல்லப்படுதுன்னா, மின்ஹும் உம்மியூன லா யஅலமுனல் கிதாப், அவர்கள் சிலர் இருக்கிறார்கள் எழுத்தறிவு இல்லாதவர்களாக, அவர்கள் அறிய மாட்டார்கள் வேதத்தை தவிர, அவர்களுடைய வீண் எண்ணங்களை தவிர, அவர்கள் யூகத்தை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. ஸோ இது என்ன யாரை குறிக்குதுன்னா, அவங்க பனி இஸ்ராயலில் சில பேர் மார்க்கத்தை பற்றி அந்த வேதத்து தௌராவில் இருக்கிற விஷயங்களை பற்றி எதையுமே அறியாமல் இருக்கிறாங்க. அவங்க இந்த அமானின்னு சொல்லும்போது இதோடைய ஒரு விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அமானிங்கிறது வீண் எண்ணங்கள் அப்படிங்கிறது இது எப்படிப்பட்ட மக்களை சொல்லப்படுதுன்னா, அதாவது தௌராவை அவங்க திலாவத், அதாவது திலாவத்துன்னா என்னென்னா தலாலேருந்து வர்றது, அதாவது பின்தொடர்தல் அல்லது வாசித்தல் அப்படிங்கிறது சொல்லலாம். பின்தொடர்தல், ஒரு அடுத்தடுத்த வாக்கியங்களை பின்தொடர்ந்து போகிறது, அதுக்கு பேர் தான் தலா. அது வாசித்தல்னு சொல்லலாம். திலாவத்துலேயும் நல்லா இருப்பாங்க. அடுத்தது அதோடைய மனனம் செய்வதிலையும் செய்வாங்க. பட் அவங்க அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை தான் இது குறிக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாமே யூகத்தின் அடிப்படையிலேயே போவாங்க. அவங்களுக்கு யாருக்காவது மார்க்கம் சொன்னாங்கன்னா அவங்க அந்த மார்க்கத்தை அவங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாங்கிறது ஒரு அவங்களா ஒரு யூகங்கள் அடிப்படை, கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கெஸ் அடிப்படையிலேயே இது கரெக்டாக இருக்கலாம், இது தப்பாக இருக்கலாம். ஏன்னா அவங்களா எடுத்து மார்க்கத்தை படிக்கிறது இல்லை. அவங்க பெரிய பெரிய இதுகள் கூட வச்சுருப்பாங்க, பெரிய படிப்புகள் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு வக்கீல் அப்படின்னு பல பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அதனுடைய விளக்கம் என்னங்கிறது தெரியாமையே, அதாவது அந்த வேதத்துடைய விளக்கம் என்னன்னு தெரியாமையே அவங்க போய்கிட்டு இருக்கு. இதுதான் ரொம்ப இந்த மாதிரி கேட்டகரி மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை சொல்கிறான். அதாவது 2 நிலைப்பாடு. ஒரு கேட்டகரி ஆஃப் மக்கள் அல்லாஹ் சொல்லும்போது, அதாவது மார்க்கத்தை தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் அவங்க மறைக்கக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க, அதாவது பண்டிதர்கள், அறிஞர்கள் அப்படின்ட்டு. இன்னொரு கேட்டகரி ஆஃப் மக்கள் சொல்லும்போது அவங்க மார்க்கத்தை தெரியாமையே அவங்க யூகத்தின் அடிப்படையிலேயே எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அவங்க உலக அறிவுன்னு சொல்லி நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட்டு மார்க்க அறிவுன்னு வரும்போது அதில் வந்துக்கிட்டு மற்ற பேர் சொல்கிறத வச்சு அதை வச்சு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற இந்த 2 கேட்டகரி மக்களையும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் காட்டுறாங்க. இன்னொன்று வந்து நம்ம வந்து இதிலேருந்து நம்ம பனி இஸ்ராயலை பற்றி தானே சொல்கிறாங்க, தௌராவை பற்றி தானே சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது எதுக்காக குரானில் எல்லாம் கொடுத்துருக்குறான்? இந்த மக்கள் தான் ஏற்கனவே நான் வந்துக்கிட்டு வேதம் கொடுத்த மக்கள், இவங்களுக்காக தான் நான் வந்து அவங்கள தான் நான் வந்து சூஸ் பண்ணேன், அவங்களுக்கு தான் நிறைய ஃபதுல் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் அந்த மக்கள் வந்து இவ்வளோ பெரிய தவறுகள் இழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தை ஒன்று படிச்சுக்கிட்டும் அடுத்த ஆளுக்கு தெரிவிக்காமல் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை வேதத்தை படிக்காத நிலையிலையும் இருந்தாங்க. அவங்களே எடுத்து வேதத்தை படிச்சிருக்கலாம், ஆனால் படிக்காமல் இருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இதே ஃபதுலையும் இதையும் யாருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான்? நம்மளே புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தான் கொடுத்துருக்குறான், முஸ்லீம் உம்மத்துக்கு. அப்போ நம்ம இந்த கேட்டகரியில் வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையிலையோ அல்லது மார்க்கம் தெரிஞ்சும் அதை மறைக்கிற அடிப்படையிலையோ, இந்த 2 அடிப்படையிலையுமே மார்க்கத்தை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும். அதை மறைக்கிறதுன்னா என்ன? ஒன்று ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலுமே மறைக்கிற மாதிரி தான். ஃபாலோ பண்ணணும், அதை வந்துக்கிட்டு நம்ம அடுத்த ஆளுக்கு எடுத்து சொல்லணும், எல்லாமே பண்ணணும். இன்னொன்று மார்க்கம் தெரியாமல் இருந்தால் மார்க்கத்தை கற்றுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் எல்லாம் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறான். ரொம்ப வந்து இதனுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா நம்மளுக்கே ஒரு பயத்தை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு அறிஞ்சு இதை வச்சு நம்மளை நம்மளை திருத்திக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்ல உலகத்திலையும் சொர்க்கத்தையும், அதாவது நன்மையும் சொர்க்கத்தையும் தருவானாக. இந்த உலகத்தில் எல்லா வித சுகங்களையும் நன்மைகளையும் தரட்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உலகத்தில் எல்லா அதாவது சொர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தை நம்மளுக்கு நபிமார்களோடையும் நம்ம எல்லா ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் எல்லாரோடையும் நம்ம இருக்கும்படியாக செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.